ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த நேரத்தை ஆசீர்வதிங்கப்பா. அடியனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளை கொடுங்க. கேட்கின்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, என் சகோதரனுக்கு நீர் கட்டளையிட வேண்டும். இது ஒரு விண்ணப்பம், இது ஒரு ஜெபம். ஆண்டவர் உட்கார்ந்து போதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போதனை, நிறைய காரியங்களை அன்றைய மக்களோடு கூட இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட வாரான், வந்து கேட்குறான், ஆண்டவரே, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் அப்படின்னு கேட்குறான். எங்களுக்கு சொத்து இருக்க ஆண்டவரே, நான் என்னுடைய சகோதரனை இருக்கிறோம், அந்த சொத்துல என்னுடைய பாகத்தை எனக்கு தரும்படி என்னுடைய சகோதரனுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரோடு கூட நம்ம நிறைய நேரங்களில் பேசுகிறோம். கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட பேசாத நாள் கிடையாது தான். ஆனால் நம்முடைய ஜெபமோ விண்ணப்பமோ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்மை ஆண்டவர் பால் திருப்ப வேணும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய முகம் ஆண்டவரோடு கூட முகமும் உள்ளமும் இணைய வேணும். இவன் இந்த கேள்வியை ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே ஆண்டவர் ஒரு பதில் சொன்னார். பாருங்க, என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தது யார் அப்படின்னு கேட்டார். இன்னும் உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் உங்க சொத்தை பிரிக்கிறவனாகவும் வைத்தவன் யார் அப்படின்னு கேட்டார். இப்ப ஒரு யோசனை நீங்க யோசிங்க. நம்ம ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபமானது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். நம்ம நிறைய நேரங்களில் சொல்றோம், நான் நிறைய ஆண்டவர்கிட்ட கோரிக்கை வச்சிருந்தேன், அந்த கோரிக்கையில ஒரு 90% எனக்கு ஆண்டவர் தரல, 10% தந்தாரு, அது என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுறோம். ஒரு காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து பேசி கேட்டுட்டே வரேன், எனக்கு தரல அப்படி பேசுறோம். நாம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? அதற்காக ஆண்டவரோடு கூட பேசுகிற ஜெபிக்கிற பிள்ளைகளை நான் குற்றப்படுத்தலை. நிறைய பிள்ளைகள் யோசித்து கேட்குறாங்க. ஏன்னா ஆபகுக்கு இப்படி எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, சமுத்திரமானது தண்ணீரினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அல்லது கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது. பூமி நிறைந்திருக்கிறது அப்படின்னு, பூமியில் உள்ள மக்கள் கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதுகிறார். இவையெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் தான், தேவன் கொடுக்கிற வார்த்தைகள். பூமியில ஆண்டவருடைய மகிமையை அறிந்திருக்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டுங்க. ஒரு சிலரால
நம்ம எல்லாரையும் குற்றப்படுத்த முடியாது. ஆனா இந்த செய்தி யார் யாரெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த வேணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இந்த மனிதனை போல ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை ஆண்டவரோடு கூட நம்ம ஜெபிக்கிறோம், விண்ணப்பம் பண்றோம், போராடுகிறோம் அப்படின்னு நம்ம ஜெபிச்சோமானா நம்முடைய வாழ்வை நம்ம சிந்திக்கும்படியாய் உங்களை அழைக்கிறேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த உலகத்துல இயேசு மனிதனாய் இருக்கும்போது சீஷர்கள்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரை நாங்க ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வழியாக தேவன் திருத்தி கொண்டே வந்தார். அப்பொழுதுதான் அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிற போதனையை ஆண்டவரே தர வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் அழகா சொன்னாருங்க, எப்படி ஜெபிக்கணும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஆரம்பிக்கணும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக. அப்ப 3 காரியங்கள் பிதாவுடைய காரியங்களாக இருந்தது. நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரணும், உம்முடைய சித்தம் இந்த உலகத்துக்கு வேணும். இப்போ கொஞ்சம் யோசிங்களேன், நாம கேட்கிற விண்ணப்பங்கள் அல்லது ஜெபம் அல்லது வேண்டுகோள் இது ஆண்டவருக்கு சித்தமா இருக்குமா அப்படின்னு கேட்டு நம்ம யோசிச்சுதான் ஆண்டவர்கிட்டயே கேட்கணும். இல்லைன்னா அவர் ஒரு பதில் வச்சிருப்பாரு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்று இயேசு தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கிறோமோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பதில வச்சிருக்கிறார், பதில சொல்லிட்டார். ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க அறியலையே, ஆண்டவரையே அறியலையே, ஆண்டவரை நீங்க தரிசிக்கலையே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கேட்டுட்டே இருக்கேன் மாறுத்தரமாக கேட்கார். எவைகளை குறித்து ஆண்டவரோடு கூட பேசணுமோ கேட்கணுமோ அவைகளை குறித்து மாத்திரம் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதுக்கு பிறகு அந்த கர்த்தருடைய ஜெபத்துல பின்னால ஒரு 3 காரியத்தை சொல்றாரு பாருங்க. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். இது நமக்கானது. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எப்போ குற்றங்களை மன்னிக்கணும்னு கவனிச்சுக்கிட்டீங்களா? ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், ஒரு அநியாயம் பண்ணிட்டேன், ஒரு தீமையை பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு முந்தி ஒரு வார்த்தை சொல்றார பார்த்தீங்களா? எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல. அப்ப நீங்க எங்களுக்கு எப்படிதான் மன்னிக்கணும்? நாங்க எப்படி பிறரை மன்னித்தோமோ அதே போல எங்களுக்கு மன்னிங்க. அதான் ஆண்டவர் ஒரு முறை சொல்லுவார். ஆலயத்துல போய் மனுஷனை நீ காணிக்க வைக்க போறியா? அந்த வைக்கிற நேரத்துல உன்னுடைய சகோதரனை குறித்து ஒரு தீமையான காரியம் உன் உள்ளத்துல எழுமானா காணிக்க போடாத, வச்சுட்டு போய் அவரை சமாதானப்படுத்திட்டு அவனோடு ஒப்புரவாகி நீ காணிக்கை போடு அப்படின்பாரு. அப்போ காணிக்கை நம்ம ஆண்டவருக்கு போடுறதுல எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு பாத்தீங்களா? சும்மா கண்டு காணிக்கை போட்ட என்னைய நான் இவ்வளவு காணிக்கை போட்டேன் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளலையே அப்படிலாம் கிடையாதுங்க. காணிக்கை போடுவதுல நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசுறார். ஆமா, நீங்க எளிமையா இருக்கணுங்க, மனப்பூர்வமா நீங்க போடணும். ஒரு ஏழை பெண் மனப்பூர்வமா போட்டா, அது எப்படி போட்டா? தனக்குண்ட எல்லாவற்றையும் போட்டுட்டா அப்படின்னு சொல்ற.
உங்களுடைய மனசு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, போடுங்க. அப்ப நம்முடைய காரியங்கள்ல நமக்கு இயேசுவுக்கும், நமக்கு பிதாவுக்கும், நமக்கு பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையில தான் என்ன இருக்கணும்? அங்க உறவு இருக்கணும். ஆண்டவரோடு கூட பேசுற அந்த வேளையில நமக்கு அந்த உலகத்துக்கும் எந்த உறவும் இருக்கக்கூடாதுங்க. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கும் நமக்கு தான் தொடர்பு இருக்கணும். நம்ம செய்யற காரியங்கள் அவருக்கு விருப்பமா இருக்கணும், அவரை பிரியப்படணும். அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். அதை மட்டும்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம செய்த பிறகுதான் கேட்க முடியும் இல்லையா? அப்போ ஜெபம் அப்படிங்கிறது, விண்ணப்பங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். நாங்கள் சோதனையில விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே, தீமைக்கு எங்களை விலக்கி ரட்சியும் அப்படிங்க. தீமைக்கு எங்களை விலக்கி ரட்சியும். அப்போ நம்முடைய காரியமாக 3 காரியங்கள் சொல்ற. அன்றுள்ள அப்போ எனக்கு வேணும், இன்று தந்துருங்க. இன்னைக்கு எனக்கு என்ன தரத்துக்கு சித்தமாயிருக்கு, இன்னைக்கு தந்துருங்க இல்லையா? எங்களுக்கு விரோதமா யார் யாரெல்லாம் குற்றம் செய்தாங்களோ அவங்களுக்கு நான் மன்னித்தது போல எனக்கு மன்னிங்க. அப்ப அவங்களுக்கு மன்னிக்கலைன்னா மன்னிப்பு கிடையாதுங்க. நீ ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகு அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் முட்டு போட்டுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படி கேட்டீங்க அப்படி சொன்னா அதற்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, முதல்ல அவங்களுக்கு மன்னிச்சுட்டு வாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. அதுக்கு பிறகுதான் நீங்க விண்ணப்பமே பண்ண முடியும். அதுக்கு முந்தி போய் நீங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுனா அதுல பிரயோஜனமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் கடைசியில சொல்றாரு பாருங்களா, இல்லை சோதனைக்கு உட்பட பண்ணாதே. நாங்கள் சோதனையில விழுந்து விடக்கூடாது. சோதனையை ஜெயிக்கிற அந்த பலம் அந்த வெள்ளமை உமக்கு தான் உண்டு இல்லையா? தீமைக்கு, அதனால வரக்கூடிய தீமைக்கு எங்களை விலக்கி காத்து ரட்சியும் அப்படிங்கிற. அப்ப 3 காரியங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருடையது, பிதாவுடையது. 3 காரியங்கள் ஜெபிக்கிற நம்முடைய காரியங்கள். இதுல ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, எனக்கு இவைகள் எல்லாம் தாரோம் நம்ம கேட்கிறோம் பாருங்க. அன்றுள்ள எங்களை அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரோம். இவ்வளவு தெளிவா சொல்றாரு பாத்தீங்களா ஆண்டவர்? இப்பொழுது எனக்கு தாங்க ஆண்டவர், இன்னைக்கே தாருங்க, இன்றைக்கே தாருங்க. கேளுங்க தேவனுடைய பிள்ளைகள், சந்தோஷமாய் கேளுங்க, தீவிரமாய் கேளுங்க, அழுது கேளுங்க, உபவாசித்து கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பாரு. எத்தனை பிள்ளைகள் கேட்குறாங்க, எனக்காக ஜெபிங்க, எத்தனை பிள்ளைகள் சொல்றீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்டே கேளுங்க. உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் அவர் தான். கடைசியில அந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஆண்டவர் எப்படி முடிக்கிறார் தெரியுமா? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே. ராஜ்யமும் உம்முடையதான், பரலோக ராஜ்யம் மட்டுமல்ல, பூலோகமும் உம்முடையதான், வல்லமை உம்முடையதான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. மகிமை உம்முடையது, உம்முடையது, எல்லாமே உம்முடையதான். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் உம்முடைய கிரியை, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்படி சொல்லி இயேசு கற்பித்து கொடுத்தார். எளிமையான ஜெபங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க எந்த காரியத்துக்கு ஜெபித்தாலும் கர்த்தருடைய ஜெபத்தை நீங்க சொல்ல மறந்துடாதீங்க. காலையில, மத்தியானம், சாயங்காலம் சொல்லுங்க. ஆண்டவருங்களே, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படி சொன்னா நீங்க என்ன செய்திருக்கீங்க? கர்த்தருடைய ஜெபத்தை வைத்தே நீங்க யோசிங்க. நம்ம காலையில எந்திரிச்சு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள், உலகம் முழுவதும் உள்ள உம்முடைய பிள்ளைகள், உமக்கு பிரியமான பிள்ளைகள், உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அப்படிலாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா?
ஆசீர்வாதம்னா என்னங்க? இயேசு கிறிஸ்து மக்களோடு கூட பேசணும், மக்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்துல, ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப காலத்துல மலையில போய் உட்கார்ந்தாருங்க. ஒரு பெரிய கூட்டம் கூடிட்டு ஆரம்ப போதனையே வித்தியாசமா இருந்துச்சு. அவர் சொன்னாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆவியில் எளிமை இருக்கணும் இல்லையா? பரலோக ராஜ்யம் அவங்களுடையது. அப்போ ஒரு மனுஷன் ஆவியில எளிமையா இருப்பானா பரலோக ராஜ்யம் அவனுக்கு. அதுக்கு பிறகு சொன்னாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உலக வாழ்க்கையில நான் துன்பத்தையே சந்தோஷப்பட்டு இருக்கேனே, நான் துயரப்பட்டு இருக்கேனே அப்படி சொல்றவங்க பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. நீங்க ஒருவேளை சொல்லலாம், இந்த உலக வாழ்க்கையில நான் துயரம் தானே இருக்கேன், கஷ்டம் தானே இருக்கேன், என்ன இருக்கு? அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மூணாவது காரியத்தை சொல்றாரு பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம், மோசேயை விட்ட வேற யாரும் சாந்த குணத்துக்கு கிடையாது. பூமியில அவன் சாந்தமுள்ளவனாக இருந்தான். எப்படி சாந்தமுள்ளவனாக இருந்தான்? நீங்க மோசேயும் இயேசு கிறிஸ்துவை நீங்க ஒப்பிட்டுறாங்க. எத்தனையோ லட்சம் மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட தான் கொடுக்கப்பட்டுச்சு? மோசேட்ட கொடுக்கப்பட்டுச்சு. அந்த மோசே தனக்குன்னு எதையுமே செய்யலைங்க. ஆண்டவர் சொல்ற காரியங்களை மாத்திரம் செய்தான். என்ன சொல்றாரோ அந்த காரியத்தை செய்துட்டே வந்தான். ஆனா அவனால் வழிநடத்தப்பட்ட மக்கள்ல ஒரு கூட்டம் மோசேக்கு எதிராக பேசிக்கொண்டே இருந்தது. எதையுமே மோசே கண்டுக்கவே மாட்டார். அவர்கள் பேசுறது, அவர்கள் ஏசுறது, அவருடைய நிந்தனைகள் எதையுமே மோசையை கண்டுக்கவே மாட்டார். ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் செய்துக்கிட்டே இருப்பார். ஆரம்பம் முதலே அப்படித்தாங்க. அவன் சாந்த குணம் உள்ளவன் தான். அவன் சாந்த குணம் உள்ளவன். இயேசு ஊழியத்துக்கு என்றைக்கு வந்தாரோ அன்றில் இருந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்படும் வரைக்கும் அவர்கிட்ட சாந்தம் தான் இருக்கு. வேற எதுவுமே அவர்கிட்ட கிடையாதுங்க. எவ்வளவு சாந்தம் உள்ளவராக இருந்தாரு. எவ்வளவு போதனை. உலகத்துல இன்றைக்கு கிட்டத்தட்ட 250 கோடி மக்களுக்கு மேல யாருடைய பிள்ளைகளாக இருக்காங்க? 300 கோடி மக்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக தான் இருக்காங்க. உலகத்துல பெரும் பகுதி கிறிஸ்தவ பிள்ளைகளாக தான் இருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில தான். ஒரு 3.5 ஆண்டுகள் தாங்க மக்களோடு கூட பேசினார், போதித்தார். அவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் கூட அவருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டார்கள். காந்தி கூட சொல்லுவார், நேரு சொல்லுவார், உலகத்துல நீ நல்லதை செய்யணும், நீ புரிந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னா உன் டேபிள்ல முதன்மையான இடம் நீ வேதாகமத்துக்கு கொடுத்துருக்கணும், பைபிளுக்கு கொடுத்துருக்கணும். அவர் சரித்திரத்தில் எழுதியிருப்பார், சரிதையில் எழுதியிருப்பார், கொடுக்கணும். ஆமாங்க, அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். காந்தி சொல்லுவார், ஆண்டவருடைய அந்த மலை பிரசங்கம் ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், ஆனா அந்த செயல்பாடு கிறிஸ்தவங்கிட்ட இல்லையே அப்படின்னு கேட்பாரு. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் கிறிஸ்தவர்களை குறித்து அநேக காரியங்களை குறித்து பேசுறாங்க. இப்படிதான் பேசுறாங்க. மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் இவ்வளவு சொல்லியிருக்கிறாரு,
அப்ப நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சிந்திங்களேன், யோசிங்களேன். கிறிஸ்தவர்கள் யோசிக்கின்ற பிள்ளைகளாக, சிந்திக்கின்ற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு இந்த காரியங்களை செய்கின்ற பிள்ளைகளாக மனம் மாறணும். சாந்த குணம் உள்ள பிள்ளைகளாக இருக்கும். சாந்த குணத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவு வந்தா கூட நம்ம கண்டுக்கவே கூடாது. ஏன்னா அதுக்கு பிறகு வருகிற அந்த வெற்றி இருக்கு பாருங்க, அந்த விழிப்பு இருக்கு பாருங்க, அந்த எழுப்புதல் இருக்கு பாருங்க, வித்தியாசமா இருக்கு. இன்று வரைக்கும் மோசையே கிறிஸ்தவர்களால மறக்கவே முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து. அந்த சாந்த குணம் அவரிடத்துல காணப்பட்டதுனால தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு, உயிரோடு எழுந்தார். அது என்ன வாய்ப்பு? அவர் தான் தெய்வீக குமாரன், தெய்வ குமாரன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை போல உங்களிடத்துல சாந்தம் இருக்குமானா அதுல கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்கு பாருங்க, அது உலகத்தால் தடை செய்ய முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும். சாத்தானால தடை செய்ய முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும். சாந்த குணம் உள்ள பிள்ளைகளாக இருக்கு. சாந்த குணம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்தரிக்கணுமா? பூமி முழுவதும் எனக்கு உள்ள சொத்து அப்படின்னு கிடையாது. கிறிஸ்துவுக்காக பூமியை சுதந்தரித்துக் கொள்ளணுமா? நீங்கள் சாந்த குணம் உள்ள பிள்ளைகளாக இருக்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். நீதியை விட்டு நீங்க கொஞ்சம் கூட நீங்க என்ன செய்யாங்க, புரண்டு போகாதீர்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். வாழ்க்கையில திருப்தி இருக்கணுமானா நம்முடைய வாழ்க்கையில நீதி நம்ம செய்யணும். இரக்கமுள்ள பிள்ளைகள் பாக்கியம். பிறருக்கு இறங்குங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான். உங்களால முடியாது அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமானா நீங்கள் பார்க்கின்ற பிள்ளைகள் வேதனையில சிக்கி தவிக்கும் போது உதவி செய்யுங்க. யாரையும் நீங்க கைவிட்டு விடாதீர்கள். இரக்கம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர்கள் தான் இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள்ல வித்தியாசமா இருக்கும். உனக்கு இறக்க வேணுமா? பிறருக்கு நீ இறங்கு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு நிச்சயமா ஆசீர்வதிப்பாருங்க. எதையுமே நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவியாகிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறது தான் அவர் இருக்கிறார். ஒவ்வொரு முகத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ ஒரு இரக்கத்தை நீங்க விரும்பும் போது ஆண்டவர் பார்ப்பார், இவன் இறங்கி இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இரக்கம் செய்யாமல் கூட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் பிறருக்கு இறங்காமல் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இரக்கம் கிடைக்குமானா சிந்தியுங்க. ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். மனமா இருங்க. ஆசீர்வாதம் அப்படி சொன்னா என்ன தெரியுமா? நிலைத்திருக்கக்கூடியது கடைசி காலம் வரைக்கும். ஒருவேளை உங்க பேரை சொல்றாங்களோ சொல்லலையோ உங்களுடைய சந்ததிகள் சொல்லும். மனசுல ஒரு சிந்தனை இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியமாக. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருதய சுத்தம் இல்லையா? நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். தேவ தரிசனம் அப்படி சொன்னா என்னங்க? ஆண்டவர்கிட்ட உடனே நீங்க கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவர். தேவனை தரிசிக்கும் போது உங்க உள்ளத்துல சுத்தம் தானங்க இருக்குங்க. நீங்க கேட்பதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். அவர்கள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளை எனப்படுவார்கள். அப்பா அப்படி சொல்லி கூப்பிடுறோம். இயேசுவே, தேவகுமாரனே, தகப்பனே அப்படி சொல்லி கூப்பிடுறோம். பார்த்தீங்களா? அவங்க யார் தெரியுமா? சமாதானம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக, பிரிவினை உண்டாக்குகிற பிள்ளைகளாக இருக்கவே இருக்காது.
எந்த இடத்துல ஆனாலும் சரி, பிரிவினையை உண்டாக்காதீங்க, சமாதானம் இருக்கட்டும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான். நீதி செய்தே நான் துன்பப்பட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? பரலோக ராஜ்யம் உங்களுடையது, பரலோக ராஜ்யம் உங்களுடையது, கவலையே படாதீங்க. அதுக்கு பிறகு சொல்றாரு பாருங்க, என் நிமித்தமாக துன்பம், கவலை, நிந்தனை, தீமைகள், இன்னும் பொய்யான காரியங்களை பேசி, ஒளியை பேசி உங்களை துக்கப்படுத்துறாங்களா? நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்கள் பலம் மிகுதியாக இருக்கும். பலன் மிகுதியாக இருக்கும். ஆமாம், வீணாய் உங்களை படிச்சுக்கிட்டே இருக்காங்களா? துன்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்களா? கவலையப்படாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அப்படி சொன்னால் என்னன்னு புரிந்து நீங்கள் வாழுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகோதரனுடைய சொத்தை எனக்கு பிரிச்சுதாங்க, இதெல்லாம் முக்கியம் இல்லை. உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் புரிந்திருக்கிறார். அதான் அழகா கர்த்தருடைய ஜெபத்தில் சொல்லியிருக்கிறாரு, அன்றைய எங்களை அப்பத்தை எங்களுக்கு இன்று தாராங்க, இன்னைக்கு தாங்க, இன்றைக்கு தரக்கூடிய எல்லாம் தாங்க, எதையுமே விட்டு விடாதீங்க. ஆண்டவரே, உங்களிடத்துல நீதி, சாந்தம், இரக்கம் இருக்குமானா கண்டிப்பா தேவன் அன்று உங்களுக்கு அதை தருவார். அப்போ உங்களுக்கு தரல அப்படின்னு சொன்னா நீங்க யோசிங்க, கர்த்தருடைய ஜெபத்துல விட்ட இவைகளையாவது நான் விட்டுட்டேனா, அவர் சொன்ன இவைகளையாவது நான் விட்டுருக்கேனா, நீங்க யோசிங்க. யோசித்து நீங்க மாறுங்க. நீங்கள் மாறும்போது, உங்களை மாற்றிக்கொள்ளும் போது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி ஜெபியுங்க. நீங்கள் கேட்டவைகளை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவர், உம்மிடத்திலே என் சகோதரனுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் அப்படின்னு சொன்ன மனிதனுக்கு நீ நல்ல ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கிறதா? என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் அப்படின்னு கேட்டீங்க. உங்க பிரியமற்ற காரியங்களை ஜபத்தின் மூலமாகவும், விண்ணப்பத்தின் மூலமாகவும், வேண்டுதலின் மூலமாகவும் கேட்டா நீர் கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, நீர் கொடுக்கிற ஆண்டவர் இல்லை. அப்போ உங்களிடத்துல நாங்க என்ன கேட்கணும்? இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளோடு கூட பேசுங்க. எப்படி கேட்கணும்? என்ன மனமாற்றம் வேணும்? எவைகளை செய்து நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுது. உலக காரியங்களிலே ஒவ்வொரு காரியத்தில் கர்த்தருக்கு பயந்து செய்வீங்க. கண்டிப்பா நீங்க நீதியை தான் செய்வீங்க. உங்களுக்கு ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும், புத்தி கிடைக்கும், தேவனுடைய வல்லமை கிடைக்கும், ஒரு விடுதலையும் கிடைக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அருமையான ஆண்டவரே, இந்த டிவி, மகிமை டிவி மகனே ஆசீர்வதிங்க, குடும்பத்தாரே ஆசீர்வதிங்க, வருமானங்கள் பெருக கிருபை செய்யுங்க, சிறப்பாக இந்த ஊழியம் நடக்க உதவி செய்யுங்க, நல்ல ஊழியக்காரர்களை கொடுங்க, இன்னும் அவர்களை விருத்தி அடைய பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த டிவி செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.